உலகமெங்கும் இருந்து எங்களுக்கு மிகப்பெரிய பேராதரவு கொடுத்து வரும் நெக்ஸ்டன் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. இப்போ நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கும்பராசியில் இப்போ கோச்சார கிரகங்கள் என்று கருதுகின்ற ராகு பகவான், சூரிய பகவான், புதன் பகவான் மற்றும் செவ்வாய் பகவான், இந்த 4 கிரகங்களும், அதே போல் சுக்கிர பகவான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மீன ராசியில் நல்ல ஒரு வில் பவரான நிலையில் உச்ச நிலையில் மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார். ஸோ இந்த 4 கிரகங்கள் பட் சுக்கிரன், இந்த 5 கிரகங்களும் உங்களுடைய லைஃப்பில் இந்த காலகட்டத்தில் இந்த கிரக இணைவில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களில் நன்மையை கொடுக்க போகிறாங்க, என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு கவனம் என்ற ஒரு செயல்பாடை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய விஷயங்களை நான் அந்த கிரகங்களை வச்சு உங்களுக்கு பலன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், முழுமையாக பாருங்கள், பயனடைங்க. கடக ராசி அன்பர்களுக்கு கோச்சார கிரகங்களான 4 கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்காங்க. ஸோ 8ஆம் இடத்தில் பாவ கிரகங்கள் அதிகமாக அமரலாமா அப்படின்னா அமரக்கூடாது தான். அதுக்காண்டி அவங்களால தூக்கி நம்ம தள்ளி வச்சிட முடியுமா? அவங்க 8ஆம் இடத்துல அமர்ந்துட்டாங்க. ஸோ அந்த 8ஆம் இடங்கிறது வந்து பார்த்திங்கன்னா திடீர் விபரீத ராஜயோகத்தையும் குறிக்கும், ஓகேவா? திடீர் அதிர்ஷ்டத்தையும் குறிக்கும், ஆனால் திடீர் வில்லங்கத்தையும் குறிக்கும், திடீர் பிரச்சனையும் குறிக்கும். அப்போ எது நல்ல விஷயமோ அதை நம்ம எடுத்துக்கிட்டு, எது கொஞ்சம் எச்சரிக்கையான விஷயமோ அதில் கவனமாக இருக்கணும். அப்போ என்ன விஷயங்கள் நல்ல விஷயம் அதை சொல்லுங்கள் அப்படின்னா, உங்களுடைய வீட்டுக்காரர், கடகராசிக்காரங்களுடைய கணவர் வேலை இல்லாமல் இருக்கார், வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கார், இந்த மனுஷன் எப்படா வேலைக்கு போவார் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கட்டாயமாக உங்களுடைய கணவர் வேலைக்கு போய் சம்பளத்தை வாங்கிட்டு வந்து வீட்டில் கொடுப்பார். இல்லை உங்கள் கணவர் சொந்தமாக தொழில் தொடங்கியிருக்காரு, தொழிலில் லாபமே வரல, என்ன பண்ணே தெரியல, அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்காரு, அவரை மாதிரி உழைக்கணும்னா எனக்கே அவர் உழைக்கிற உழைப்பை பார்த்து என் மனசு கண்கலங்குது அப்படின்னு நீங்கள் வருத்தப்படுறீங்கன்னா அந்த நிலை அப்படியே மாறி உங்களுடைய கணவர் தொழிலில் ஒரு நல்ல ஒரு லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு, வீட்டில் பொருளாதாரத்தை கொடுக்குற அளவுக்கு முன்னேற்றம் உண்டு. அதே போல் உங்களுடைய நண்பர்கிட்ட நீங்கள் பணம் கொடுத்து ஏமாந்துட்டீங்க, ஓகேவா? ரொம்ப நாளைக்கு முன்னாடி நல்ல ஃப்ரெண்டு, ரொம்ப பாசக்கார தோழி, பாசக்கார தோழன் அப்படின்னு நினச்சி நீங்கள் பணத்தை கொடுத்துருப்பீங்க. அந்த பாசக்கார தோழன் உங்கள் ஃபோனை கூட எடுக்காமல் இருக்கலாம், உங்களை ஏமாற்றிருக்கலாம், உங்களை பிளாக் பண்ணியிருக்கலாம், வாங்கினதுலேயும் சிரிக்க சிரிக்க பேசி, அழுது பேசி உங்களை ஏமாற்றி உங்கள்கிட்ட வாங்கிக்கலாம். ஏன்னா உங்களை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மனசுக்குள்ளே அவங்க வந்து அவங்க கண்கலங்கினாலும் நீங்கள் மனசுக்குள்ளே கண்கலங்கிடுவீங்க. அவங்க வெளிப்படையாக நடிக்கிறாங்கன்னு தெரியாமல் கூட உங்கள் புத்திக்கு இது தெரிஞ்சாலும் உங்கள் மனசு அது கேட்காம என்ன பண்ணும், இறக்க குணத்தால் ஏமாந்துருக்கும். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நண்பர்கள் மூலமாக ஏமாந்த கடக ராசிக்கு அந்த ஏமாற்றத்துக்கு விடை கிடைக்காதா அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா இந்த ஏமாற்றத்துக்கு விடை இப்போ கிடைக்கும். அதேபோல் உங்களுடைய மாமியார் சொத்துன்னு சொல்லுவோம், கல்யாணம் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய மாமனார் மாமியார் சொத்துன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த சொத்து ரொம்ப நாளாக ஊசலாடிக்கிட்டே இருக்குது, என் வீட்டுக்காரிக்கு வர வேண்டிய சொத்து வெயிட்டிங்லேயே இருக்குது, அது வந்துச்சுன்னா நான் வேறு லெவலில் போயிடுவேன் அப்படின்னு கடகராசி ஆண்களாகிய நீங்கள் நினச்சினாலும் சரி, அல்லது என் வீட்டுக்காருக்கு அவங்க அம்மா வழி சொத்து வரமாட்டேங்குது, அது வந்தால் நாங்கள் வந்து ஒரு லைஃப்பில் ஒரு சந்தோஷமாக இருப்போம்னு சொல்லி பெண்கள் ஆகிய நீங்கள் நினச்சாலும் சரி, உறுதியாக அந்த சொத்தில் வில்லங்கம் இருந்தாலும் வில்லங்கத்தை சரி செய்து உங்களுக்கு நீட்டாக உங்களுக்கான சொத்தை கொடுப்பதற்கான ஒரு சூழ்நிலை கிரகங்கள் வாய்ப்பை கொடுக்குது. ஸோ இது எக்ஸாக்டாக நடந்தணுமா அப்படின்னா உங்களுடைய கணவருடைய சுய ஜாதகத்தில் 8ஆம் இடத்து திசாவோ புத்தியோ நடந்தால் அது பிரச்சனையை உண்டு பண்ணும். அதே இது உங்களுடைய சுய ஜாதகத்தில் 8ஆம் இடத்து திசா புத்தி நடந்தால் உறுதியாக லாபத்தை கொடுக்கும். இவ்வளோதான் வித்தியாசம். கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது இப்போ வந்து இந்த கோச்சார கிரகம் உங்களுக்கு 30% கொடுக்க ரெடியாக இருக்குது. அந்த 70% ஃபேவராக இருந்தால் உறுதியாக என்ன பண்ணும், உங்களுக்கு அந்த சொத்து உங்களுக்கு வந்து அடையும் என்பது உண்மை. சரி, இவ்வளோ உண்மை நன்மை, பொருளாதாரத்தில் வெற்றி, அவங்க மூலமாக பணம் வருது, இவங்க மூலமாக பணம் வருது, கொடுத்த பணம் வருது, ஓகே ஹாப்பி அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் 8ஆம் இடம் பார்த்திங்களா, கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா உங்களுடைய மறைமுக உறுப்பு என்று சொல்லக்கூடிய
உடல் உறுப்புகளில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் என்று சொல்லக்கூடிய இடங்களில் கொஞ்சம் வண்டியில் அதிகமாக ட்ராவல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஹெல்த்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். ஓகேவா? தொடைப்பகுதி, அதே போல் வயிறு, அடிவயிறு பகுதி, இதெல்லாம் கொஞ்சம் பாதிப்பு வர்றதுக்கான சின்ன பாதிப்பு, பெருசாலாம் வராது, பயப்படாதீங்க. சின்ன பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை யாருக்காவது வந்தால், அது கடகராசி எல்லாருக்குமே வரும் நான் சொல்லலை. ஸோ மேபி யாருக்காவது வந்தால் உடனே பக்கத்தில் இருக்க மருத்துவரை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாதிப்பு இல்லாமல் என்ன பண்ணலாம், ஒரு நல்ல நிலைக்கு உங்களை நீங்கள் உருவாக்கி கொள்ளலாம். சரியா? அதுக்கப்புறம் வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போகணும். நீங்காட்டு வண்டி வாகனம் போகும்போது அசால்ட்டாக ஃபோன் பேசிகிட்டே போகிறது, பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட பேசிகிட்டே போகிறது, கார் ஓட்டும் போது ஃபோன் ஓட்டிக்கிட்டே போகிறது. ஸோ இதெல்லாம் வேண்டாம். ஓகேவா? கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, கரெக்டாக போங்க. உங்களோட லைஃப்பும் ரொம்ப சூப்பராக இருக்கும், ரைட்டாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். ஓகேவா? நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க கருப்பசாமி வழிபாடு உங்களுடைய கவலைகளையும் உங்களுடைய கஷ்டங்களையும் நீக்கக்கூடிய அற்புதமான வழிபாடாக இருக்கும் என்பதை நிதர்சனமாக கூறிக்கொள்கிறேன். இப்போ வரை நீங்கள் பார்த்த விஷயம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுறேன். அப்புறம் ஏன் நடக்கலை, எதுக்கு நடக்கலைன்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வரும். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோச்சார கிரகங்களுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லி எடுப்போம். ஸோ அப்படி எடுக்கும்போது இப்போ 4 கிரகங்கள் சேர்ந்துருக்கேன். ஸோ அப்போ உங்கள் ராசிக்கு என்ன மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்கள் ரீதியான உங்களுடைய ராசிக்கான பொது பலன். அப்போ சொன்ன எல்லாமே 20-30% உங்களுக்கு சேஞ்சஸ் கொடுக்கும். அது நன்மையாக இருக்கட்டும், கவனமான விஷயமா இருக்கட்டும், ஸோ எதுனாலும் கொடுக்கும். அதை தாண்டி உங்கள் லைஃப்பை ஓஹோன்னு பண்ணிடுமா, கோடீஸ்வரன் ஆயிடுவீங்களா, லாட்டரி சீட்டில் பணம் விழுந்துருமா, பங்களா வீடு கட்டிடுவீங்களா அப்படின்னா ஆப்ஷன் இருக்குமா அப்படின்னா இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா உங்களுடைய சுய ஜாதகமும் இதனுடைய சேர்ந்து வலிமையாக இருந்தால், அதாவது உங்களுடைய லக்ன ரீதியாக உங்களுடைய நட்சத்திர ரீதியாக தற்போது நடக்கும் தசா புத்தி, அந்த தசாநாதன் எங்கே இருக்கார், அதே போல் இப்போ நடக்கிற புத்திநாதன் எங்கே இருக்கார், ஸோ அவர் கூட இணைந்த கிரகங்கள் என்ன, ஸோ இதெல்லாம் செக் பண்ண பிறகு தான் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயத்தை கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 20-30னா ஃபுல் எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா 100% பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும், துல்லியமாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் செய்ய வேண்டியது கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கட்டாயமாக உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய ஜாதக ரீதியான முழு விவரத்தை உறுதியாக நம்மளால் தெரிவிக்க முடியும். ஸோ இது ஒரு பாயிண்ட். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோதிடம் என்பது எல்லாருமே கற்றுக்கொள்ளலாமா, இந்த ஜோதிடத்தை நம்ம நேரடியாக தான் வந்து கற்றுக்கிறோமா அப்படின்னா நிறைய பேர் என்கிட்ட வந்து வாட்ஸ்அப்பில் கேட்டிருக்கீங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஆன்லைன் கிளாஸ் எடுக்க போகிறோம். இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா 5வது கிளாஸ். ஓகேவா? ஏற்கனவே 4 பேட்ச் ஓடிடுச்சு. அடிப்படை வகுப்பு 4 பேட்ச் போயிடுச்சு. இப்போ 5வது வகுப்பு நடக்க போகுது. ஸோ இது ஆன்லைன் மூலமாக உங்களுடைய வீட்டிலிருந்தே உங்களுடைய அலுவலகத்திலிருந்தே நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். அதாவது அடிப்படை ஜோதிடம் தெளிவாக கற்றுக்கலாம். ஸோ கற்றுக்கிறேன்னு ஆசைப்படுறவங்க கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. வருகிற சித்திரை மாதம் 2026 தமிழ் புத்தாண்டு முதல் நம்முடைய ஆன்லைன் வகுப்பு 5வது வகுப்பு தொடக்கம் இருக்கிறது. கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் உறுதியாக தொடர்பு கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த என்னுடைய ரசிக பெருமக்களுக்கும் நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.